போதும் சாப்பிட்ட வரைக்கும். அந்த படம் பார்த்தேன். படம் இல்ல அது. இங்கெல்லாம் வந்துட்டு நீடில் போட்டாங்க. பார்வதி. என்கிட்ட பெயின் கில்லர்ஸ் வேணாம். இட்ஸ் ஜஸ்ட் இரிட்டேட்ஸ். ஏதோ புதுசா பெயின் இருந்துச்சுன்னா ஒரு மணிக்கே புடுங்காதராங்க. இப்போ போலீஸ்காரன் டெலிவரி தலைமை. குட் மார்னிங் லெஜண்ட்ஸ். இப்பதான் ஏன்ச்சேன். ஓகே வாங்க, இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணோம். ஆனா அது என்னன்னு தெரியல. நம்ம என்ன பண்ணோம்னு யோசிக்கும் போது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் பேக் பெயின் வருது, இல்ல நெக் பெயின் வருது, எதனா ஒண்ணு ஆகுது. சரியா அழிக்கிறான் இன்னைக்கு பேக் பெயின். நான் நெக் இந்த கொஸ்டின் நெக் பெயின்ல இருந்துச்சு, பேக் பெயின். இந்த அடிப்பட்ட இப்படிதான் வலிக்குமான்றது வேற எனக்கு இன்னும் தெரியாத ஃபிளாஷ் இல்லை. டாக்டர்கிட்ட போய் கேட்கவும் முடியல. இன்னும் என் மம்மி வரல. மோஸ்ட்லி இன்னைக்கு வந்துருவாங்க. ஆக்சுவலா நேத்தே வந்திருக்கணும். அவங்களால வர முடியல நேத்து. அதனால இன்னைக்கு வருவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு வந்துருவாங்க. வந்துட்ட பிறகு வீடு ஒரு கலங்கோலமா இருக்கா, பார்த்தா கத்துவாங்க. ஐ லைக் டு டூ எவ்ரி திங் பட் ஐ ஹாவ் அ பேக் பெயின். ஐ கேனாட் டூ நவ். ஐ எம் நாட் கோயிங் டு டேக் எனி ரிஸ்க். என்ன பேர் வைக்கலாம் இவனுக்கு? அப்புறம் இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இது பொண்ணு, இது இவன் தான் சொல்லணும். பாருங்க, இதோ எங்க பாருங்க, இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? அது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டுறேன். பாடியை ரிகவர் பண்ணோம்னு இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. கொடுத்த வாக்க காப்பாத்தணும். பண்ணே ஆகணும். பண்ணாமலாம் போவே மாட்டேன். உயிரே போனாலும் இன்னும் வார்த்தையை காப்பாத்திட்டு தான் போகும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்களேன். டேக்கிங் தி சீட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பெயின்னால தூக்கம் வரல. அதாவது ஜென்ஸ் சியா சீட்ஸ் 10 கிராம். நேத்து நான் வந்துட்டு அந்த படம் பார்த்தேன். படம் இல்ல அது, விஜய் சேதுபதி சீரீஸ் காட்டான் சீரீஸ் பார்த்தேன் நேத்து. ஓகே குட், நாட் சோ மச் பெரிய சோஷியல் மெசேஜ் மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் ஃபீல் ஆகல. எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல. பட் குட். என்ற ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ்ல படம் போகுது. டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி வைஸ், நிறைய ஸ்டோரி வைஸ்ல படம் போகுது. நிறைய ஸ்டோரி டைமென்ஷன்ஸ்ல படம் போய் அதுக்கப்புறமா வந்து கன்வே எப்படி இது பண்றாங்கன்றதெல்லாம். மெயின் ஆஃப் இதுல ஒன்லைனர்ல சொல்லணும்னா, விஜய் சேதுபதி தலையை வெட்டி எடுத்துன்னு வந்து இதுல வச்சுட்டு இருக்காங்க ஸ்டார்டிங். அப்புறம் பார்வதி, நம்ம பிக் பாஸ் பார்வதி நடிச்சிருக்கா இந்த படத்துல. நானே பார்த்துட்டு என்னடா இதை நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா படத்தோட ஒன்லைனர்ல சொல்லணும்னா, படம் சீரீஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு தலை கிடைக்குது. அந்த தலை யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தலை மட்டும் தான் இருக்கு. தலைக்கு பக்கத்துல ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம். இது யாருக்கு ஒதுக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ போலீஸ்காரன் டெய்லியோ தலை மட்டும் வச்சுட்டாங்க. எப்படி அந்த கேஸ முடிப்பாங்க, என்ன ஏதுன்றது. அதாவது தலையை மட்டும் வெட்டி அது சிரிச்சுனே இருக்கு அந்த தலை. என்ன பண்றது? அதுக்கோசரம் விசாரிக்க ஆரம்பிக்கிறதுக்கோசரம் இட்ஸ் கோயிங் ஆன். அப்படியே அந்த ரொட்டேஷன் போகுது. ஆக்சுவலா ஒரு போலீஸ்காரர் வந்துட்டு இந்த ஸ்டேஷனுக்கு வர மாதிரி பண்ணிருப்பாரு. அந்த ஸ்டேஷன் போக வேண்டிய கேஸ் இந்த ஸ்டேஷன் மாத்தி. ஏன்னா இந்த ஸ்டேஷன் வந்துட்டு மூட போறாங்க. அந்த போலீஸ்கார் இந்த ஸ்டேஷன் நான் கதையே சொல்லிடுவோம் விட்டா. அதனால நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் ஒன் டைம் வாட்சபிள், நாட் மோர் தென் தட். குட் நல்லா இருக்கு. நல்லா எடுத்துன்னு போயிருக்கிறாங்க கதையை. நம்மளோட மிக்சர் ரெடி. நம்ம கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஏன்னா இவன் ஊர் ஆக்சுவலா சியா சீட்ஸ் வந்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ரொம்ப நல்லது. ஆனா நைட்ல ஊற வைக்கணும்னு நினைக்கிறேன், மறந்து போயிடுறேன். அதனால ஊற வைக்க முடியறது இல்ல. உங்களுக்கு யாருக்குன்னா இந்த அடிபட்டன்ஸ்னா இந்த வலி வந்து போகுது, இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பட் என்கிட்ட பெயின் கில்லர்ஸ் வேணாம். இட்ஸ் ஜஸ்ட் இரிட்டேட்ஸ். பெயின் கில்லர்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா இட் வில் இரிட்டேட் இன் ஃபியூச்சர் லைக் சம்திங் எல். அதனால வேற ஏதாவது வலி இருக்கா இந்த பேக் பெயின் கோவிக்கு? ஏன்னா ஓ மை காட், ஏன்னா இந்த வலி இஸ் இரிட்டேட்டிங் மீ. யாருக்கா தெரிஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாட் ஷுட் ஐ டூ? லெஜெண்ட்ஸ், நம்ம நேத்து ஒர்க் அவுட் பண்ணலாம் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஐம் லிட்டரலி சாரி. டாக்டர் கிட்ட பேசினேன். அவங்க வந்துட்டு பெயின் இருந்துச்சுன்னா ஒரு மணிக்கே புடுங்காதராங்க. அதனால ஐம் நாட் கோயிங் டு டூ எனி திங். ஸோ தட் நான் இப்போதைக்கு நோ ஒர்க்கிங் அவுட், நோ எனி திங். எனக்கு பெயின் இருக்கு. என்ன ஒண்ணு, நம்ம நல்லா காட்ட மாட்டோம்ல அவ்வளவு ஈஸியா வீடியோல. எப்பவுமே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்காங்க, அவ்வளவு ஈஸியா யாரும் வந்துட்டு அவங்க டிப்ரெஷன்ஸ் வந்து ஒரு வீடியோலயே காட்ட மாட்டாங்க. ஆனா நம்ம எப்படி இப்போ டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் இதெல்லாம் நேற்று நல்ல மம்மி வந்துட்டாங்களா. ஷீ இஸ் இன்சைட் தி பெங்களூர். யா சி சிம்பிள் ரொட்டீன்ஸ்ல தான் இருக்கிறேன் இப்போதைக்கு. ஏதோ சாப்பிடல. லெஜெண்ட்ஸ் வந்துட்டாங்க. நான் ரெடி ஆயிட்டு, நான் குளிச்சுட்டு ரெடியா இருக்குள்ளேயே எங்க அம்மா குளிக்கும் போதே வந்து அவங்க எல்லாம் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சு அவங்க ரொட்டீனை செஞ்சு இருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்க?
வந்த உடனே புள்ள எப்படி இருக்கிறான்லாம் இல்ல, அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதை பாக்குறது போயிட்டாங்க. இதோ இங்க பாருங்க, ஃபுல்லா வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்க வேலைங்களை ஆரம்பிச்சு முடிவு அப்படின்னு மேல இது பண்ணி இதோ புதுசா வாங்கி வந்து வெளியே அவ்வளவு சேர்த்து மாட்டவே மாட்டேங்குது, தெரியுதுங்களா? எவ்வளவு பெருசா இருக்கு. இதோ ஏதோ வைன் வந்து மாட்டி விட்டுருக்காங்க, என்னத்துக்குன்னு தெரியல. நல்லா இருக்கான். சரி போயிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கணுமா இருக்கு, அதான் வந்தாங்க. இப்ப என்ன சாப்பாடு இருந்தா வாங்கிக்கணும் வர பட்டாத ஜென்ஸ். ஃபைனலி எனக்கு சாப்பிட்றதுக்கு நான் இட்லி என்ன வந்திருக்கேன். அதாவது கிரீன் சில்லி ஸ்டைல் தான். உங்களுக்கு நூடுல்ஸும் தால் கிச்சடி கொடுத்துருக்கேன். ஸோ தட் நம்ம எல்லாம் சாப்பிட போனதே போதும். சாப்பிட்ட வரைக்கும் நேற்று சீட்டே சாப்பிட்டுட்டோம். நாட் டூ ஓவர், ரொம்ப எல்லாம் பண்ணி சாப்பிடலாம் கூடாது. எஸ்டிஆர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டணும், ரிகவரி ஆயே ஆகிறோம். பயங்கரமா வலி இருக்கு, என் வலிய மூஞ்சில காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சு பேசி மூவ் ஆயிடுவேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐ திங்க் சோ ஐ வாண்ட் கோ ஃபார் டாக்டர், அக்யூபஞ்சருக்கு போவேன்னு நினைக்கிறேன். அதனால I'll go, I'll finish having this idli and I'll come back. ஓகேவா? சரி லெஜெண்ட்ஸ், நம்ம வரலாம். ஓகே லெஜெண்ட்ஸ், நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம். அக்யூபஞ்சருக்கு போவே இல்லை, அக்யூபஞ்சருக்கு. ஸோ தட் வில் கோ ஃபார் த ட்ரீட்மெண்ட் அண்ட் கம் பேக். ஓகேவா? அங்கே எடுக்க முடியாது, நான் தான் முன்னாடி இன்ஃபர்மேஷன் தரேன். வில் ஃபினிஷ். இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, என் கையை போயிட்டு வந்துட்டு I'll get back to you. லெஜெண்ட்ஸ் பாத்தீங்களா, இங்க இருந்து ட்ரிகர் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்க முடியும். இங்க ட்ரிகர் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால டாக்டர் வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறதுக்கோசம் நான் முடிச்சுட்டு வரேன். லெஜெண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிச்சுக்கின்னு வந்துட்டோம். தெரியுதா? இந்த கையிலையும் இந்த கையில இங்கெல்லாம் வந்துட்டு நீடில் போட்டாங்க. இந்த விரலையும் போட்டிருந்தாங்க, இந்த விரலாம் எல்லாத்துலயும் நீடில் போட்டு ஃபுல்லா இது பண்ணியிருந்தாங்க. முடியல. நான் பேசுறது எப்படி கேக்குதுன்னு தெரியல. ஐம் கெட்டிங் சம் மென்டல் ஸ்ட்ரெஸ். அது ஒன்றும் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஐம் கெட்டிங் ரியலி மென்டல் ஸ்ட்ரெஸ். நான் இப்போ எதனா பேசினா ரொம்ப தப்பா இருக்கும்னு சொல்லிட்டு நானே யோசிக்கிறேன். லெஜெண்ட்ஸ், இதோ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. இதோ இது மேக்னெட். இது வந்துட்டு தெரியுதா? இது அது பேர் நமக்கு வரல. இதுவும் மேக்னெட் தான். இந்த கையில இதுவும் மேக்னெட், இதுவும் மேக்னெட். இது வந்துட்டு உங்களுக்கு அந்த வயிறு நோக்கெல்லாம் இது போடுவாங்க. அது உங்களுக்கு என் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல, அதனால அதை என்னால சொல்ல முடியல. முடிச்சுன்னு வந்துட்டேன். சரில எனக்கு என்னமோ இரிட்டேட்டட், டிப்ரெஸ்டா ஃபீல் ஆகுது. ஐ மீன் டிப்ரெஸ்டும் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த தனியா இருந்து இது எப்படி பண்ண போறேன்னு தெரியாம, என்ன பண்ண போறதுன்னு எனக்கு புரியாம, இங்க எனக்கு யாரும் இல்ல. எல்லாத்தையும் பாவம் எங்க அம்மா கிட்டயே சொல்லி எங்க அம்மாவையும் பெஜார்படுத்த விரும்பல. ஓகே, ஐ டோன்ட் நோ வாட் டு டெல். இருந்தாலும் எப்போதும் லெஜெண்டா இருங்க. நம்ம ரிகவரி ஆயா ஆகிறோம். எஸ்டிஆர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டுறோம். ஆனா என்ன பண்ணுவேன் போறேன்னு தெரியல. ஐம் கெட்டிங் ஃபக் யாருமே இல்லைன்ற ஒரு ஃபீல்ல இருக்கிறேன் நான். எனக்கு தெரியல ஏன் அந்த மாதிரி ஃபீல் வந்துச்சுன்ட்டு. இன்னும் இட்ஸ் கெட்டிங் ஹார்டர். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சரி, எனக்கு சாப்பிட கூட மூடு இல்லை. ஐம் கோயிங் டு ஸ்லீப். ஓகே பாய். எப்பவுமே லெஜெண்டா இருங்க.